ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஆல்மோஸ்ட் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட லேர்ன்மேட் அகாடமிக்காக ஒரு சில அதாவது யூஐ டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் ஒரு ட்ராக் மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா காமர்ஸ்க்கான ஒரு சில ஆப் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அது காமர்ஸ்க்கான அப்ளிகேஷன். ஸோ இதோட யூஐ டிசைன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் திங் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த யூஐக்கான ஒரு சில டிசைன்ஸ். ஓகேவா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இமேஜஸ் எடுத்து அண்ட் ஒவ்வொரு கான்செப்டை திங்க் பண்ணி ஓனாக கிரியேட் பண்ணது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான யூஐ டிசைன்ஸை எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில கான்செப்ட் நான் சொல்லித்தரோம். ஓகேவா, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸில் தான் வரும். பட் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஒரு சில காம்பனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது ஜஸ்ட் இந்த மெனு பார் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருதா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் மேக் பண்ணுறது எப்படி. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இதை கிளிக் பண்ண உடனே ஆன் த ஸ்பாட்டில் அந்த கிராஸ் ஐகான்ஸ் வரும். ஓகேவா, அதாவது க்ளோஸ் மெனு. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தருவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அட்வான்ஸ் போக போகுது. ஓகேவா, ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரேடியாக நான் வந்து சொல்லித்தர விரும்பலை. ஏன்னா இவ்வளோ அட்வான்ஸான கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்தோன்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில எரர்ஸ் வரும். என்ன அப்படின்னா இந்த இமேஜை நீங்கள் ஒரே மாதிரி கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கோர்ஸில் டீட்டெயிலாக சொல்லித்தருவேன். ஸோ கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரும். பட் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதுக்காக என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக சொல்லித்தர முடியுமோ அந்த கான்செப்டாக நான் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன். ஸோ முக்கால்வாசி கான்செப்ட் பேசிக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கணுமான்னு கேட்டால் அது உங்கள் சாய்ஸ். ஏன்னா நான் சொல்லித்தரக்கூடிய பேசிக்ஸ்லேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஓனாக ஆப் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். ஓகேவா, அதாவது எப்படி சொல்கிறது, காமர்ஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷன். ஸோ லேண்ட்மேடுக்கான தனியான அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நானே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் திங் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். பட் இன்னும் இந்த அதாவது மூணு ஃபைல்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, நம்மளால். ஸோ அதுக்காக தான் இப்போ பண்ண முடியல. ஸோ நான் இதில் என்னோட புது ப்ராஜெக்டே நான் கிரியேட் பண்ணி உங்களுக்காக ஓப்பன் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னென்ன எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ பண்ணிட்டோம். ஸோ இதோட மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வந்துட்டோம், ஏதாவது ஒரு ஃபோனோட டெம்ப்ளேட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் தான் நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போது ஒரு யூசருக்கு தெரிஞ்சுட்டு, அதாவது ஒரு டெவலப்பராக நம்மளுக்கு வந்து எந்த ஃபோனோட தீம் வந்து நம்மளுக்கு வேணும் அண்ட் அதோட சைஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஓகேவா, ஸோ மவுஸோட சென்டர் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணி கீழே இறங்கினீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா, ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் திங் வந்து இந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. ஓகேவா, பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து இவ்வளோ தான் ஒரு டாட். ஓகேவா, ஒரு லைன் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் டன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த லைன் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மெனுவாக ஆட் பண்ண போகுது. ஓகேவா, ஸோ இதோட லைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங் ஆயிடுச்சா. ஸோ இவ்வளோ வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஷிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் என்னோட லைனாக இருக்க போகுது. இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெருசாயிரும். ஓகேவா, ஸோ வந்து நான் வந்து 2 வச்சுக்கிறேன். ஓகே, 2ல் இருக்குது எனக்கு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காப்பி எடுத்துகிட்டு 3 விஷயங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதே எடுத்து அப்படியே ஷிஃப்ட் கொடுத்து நம்ம வந்து இதே மாதிரி காப்பி எடுத்து இன்னும் 2 விஷயங்கள் இருக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இதோட ஸ்பேஸிங்கை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு இதை ஒரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ஒரு சில அனிமேஷன்ஸ் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெனு பார் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ மெனு பார் அப்படின்னு இதுக்கு ஒரு நேம் வச்சுட்டோம். ஸோ இதை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் செட் பண்ணோம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இன்னொரு வேரியன்ட் செட் ஆயிடும்.
வேரியன்ஸ். ஓகேவா, வேரியன்ஸ் செட் ஆயிரும். ஸோ வேரியன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து இந்த சென்டர் ஐக்கான் மட்டும் வேண்டாம். ஏன்னா வந்து கிராஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 லைன் போதும். ஸோ சென்டர் லைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஒப்பாசிட்டியை நம்ம 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அது போயிடும். ஓகேவா, ஸோ இப்போ இதோட டிகிரிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு சென்டர் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இதோட டிகிரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா -35 or 45 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நான் 35 கம்பி வச்சுக்கிறேன். ஸோ வந்து இதே வந்து 35 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஓரளவுக்கு ஒரு கிராஸாக வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அதாவது அலைன் பண்ணுற ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ அதை கிராஸ் பண்ணுறது மட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வித்து அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நார்மலாக நான் இப்படி வச்சு பண்ணி காட்டுறவங்களுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இப்படி இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வித்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. 11.99 இருக்குது, இங்கே 11.9 இருக்குது. பட் இதோட டிகிரிஸ்னால இது இப்படி தெரியுது. ஓகேவா, ஸோ வந்து இதை இன்னும் கொஞ்சம் சென்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக இதை அப்படியே மிங்கிள் பண்ணி சென்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் இதை வச்சு சொல்லித்தரேன். பட் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதோட வித்தெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் நான் அதை பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்காக. ஓகேவா, ஸோ வந்து ஓகே, இப்போ நம்மளுக்கு சென்டராக இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட வித்தை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு, பட் நம்மளோட அப்ளிகேஷனில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. ஓகே, இது ஓகேவாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து ஓகே இது கரெக்டாக இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் லைன்ஸ் அப்படி இப்படி மாறும். ஓகேவா, ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ் மார்க் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் கொஞ்சம் பொறுமை எடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங் வந்துருங்க. ப்ரோட்டோடைப்பிங்கில் தான் நம்மளோட அதாவது அனிமேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ இதை இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்க்ரோல் டூன்னு இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் டூ அப்படின்னு மாற்றணும். மாற்றிட்டு இதில் வந்து வேரியன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஐக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேரியன்ஸ் 2 அப்படிங்கிறது கொடுத்துக்கணும். இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், அல்லது ஸ்மார்ட் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் கிடைக்கும். ஸோ அதனால ஸ்மார்ட் அனிமேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம இங்கே ஒரு அனிமேஷன் கொண்டு போகணும். ஓகேவா, அதே மாதிரி சேஞ்ச் டு டிஃபால்ட். ஸோ வந்து இதுக்கும் ஸ்மார்ட் அனிமேஷன். ஓகேவா, ஸோ இப்படி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டுக்கும் நம்மளுக்கு ஒரு அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டிஃபால்ட் இருக்குல்ல, ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட ஐஃபோன் அதுக்குள்ளே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை கொண்டு வந்துடலாம். அப்படியே நம்மளோட ஐஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதோட வித்தை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன். ஓகேவா, ஜஸ்ட் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ நான் உள்ளே கொண்டு வரதுக்காக இவ்வளோ பெரிய வித்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மெனு பார் கிடச்சிருக்கா. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில அனிமேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்க, கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் க்ளீனான ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க, அகைன் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் கிடைக்குதா நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் நேட்டிவ் நம்மளோட இது ஃபிக்மாவோட காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் ரொம்ப அட்வான்ஸாக ஃபிக்மா வந்து யூஐ டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அகைன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் இது அகைன் கிளிக் பண்ணால் நேராக வந்துடும். ஸோ திரும்ப கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாறி நம்மளோட க்ளோஸ் மெனுக்கு வரும். ஓகேவா, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம பேஜில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான்ஸ் வந்துருக்குமா. ஸோ இதில் வந்து இன்னும் ப்ராப்பராக டிசைன்ஸ் பண்ணணும். பட் இது தெரியும், பட் இது மறைகிறனால நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, ஸோ வந்து இன்னும் ப்ராப்பராக ஒரு சில டிசைன்ஸ் பண்ணணும், பட் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணணும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நான் போன வீடியோ சொல்லி தந்துட்டேன், அதாவது ஒரு ப்ரொஃபைல் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா போன வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஏன்னா புரிஞ்சிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு மெனு பார் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு
இந்த இடத்துல வந்து இந்த யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நம்மளோட அப்ளிகேஷனில் இந்த மாதிரியான ஒரு ஹெடர், அப்புறம் வந்து இந்த மாதிரி கேட்டகரி செக்ஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரோல் மெனு, இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ சொல்லித்தரேன். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி ஒரு செக்ஷனாக இந்த மாதிரி அட்வான்ஸாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் அட்வான்ஸாக ஃபியூச்சரில் ஆப் லான்ச் பண்ணி நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஒரு நோக்கமே என்னென்னா ஃப்ரீயாக கோர்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் கம்மி ரேஞ்சில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். எல்லா கண்டென்ட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ பாய்.